பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னக்கா பண்றது? நைட் அவர் சொன்னதுல தூக்கம் கூட வரலக்கா. அதேதான் சௌந்தர்யா, எனக்குமே தூக்கம் எதுவுமே வரல. கண்ணை மூடுனா இந்த ஞாபகம் தான். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சௌந்தர்யா. சாமி கிட்ட போனா நிம்மதியா இருக்குன்னு பார்த்தா அங்க இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. என்னக்கா பண்றது? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாமா இல்ல வேணாமாக்கா? சொன்னா என்ன சொல்ல போறாங்க? நம்மளதான் பைத்தியக்காரிங்கன்னு சொல்ல போறாங்க. என்னக்கா எப்படி சொல்றீங்க? பின்னே இதெல்லாம் போய் சொன்னா நம்பவா போறாங்க? நமக்கு தான் நம்மளோட கஷ்டம் தெரியும், அவங்களுக்கா தெரிய போகுது? ஒன்னும் புரியல சௌந்தர்யா, என்ன பண்ண போறோன்னே தெரியல. எந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு கூட தெரியல. என்ன பண்றது ஒன்னும் புரியல. யாருக்குன்னு தெரிஞ்சா கூட யார் என்னன்னு பார்க்கலாம், அதுவும் தெரியல. என்ன பண்ண போறோன்னே புரியல. அவங்கள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலான்னு பார்த்தாலும் யாருன்னே தெரியலையே. அதான் எல்லா பிள்ளைங்களையும் பத்திரமா இருக்க சொல்லியிருக்கோமே, வேற என்ன பண்றது? சாமி எந்த பாதைக்கு கூட்டிட்டு போறாரோ அந்த பாதைக்கு போவோம். அக்கா பேசாம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவோமாக்கா? என்னன்னு சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறது? எதை சொன்னாலும் வேலைதான் முக்கியம்னு சொல்லுவாங்களே. இல்லக்கா, ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டே வந்துருவோம்க்கா. பிரச்சனை எல்லாம் முடியணும்னு வேண்டிட்டு வருவோம்க்கா. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும்லக்கா. ஆமா, எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போகணுமே. ஏதாவது சொல்லுவோம்க்கா. வானிலாம்பரி, என்ன இப்ப எங்கேயும் வெளியில போற மாதிரி இருக்கு? இதோ டாக்டர் வந்திருக்காங்கக்கா, பிபி சுகர் செக் பண்றதுக்கு. ஓ அப்படியா நிலம்பரி? கோவில் நேத்து வந்துட்டு எங்கேயும் பாதிலேயே போயிட்ட? அதான் தேங்காய் அழுகிருச்சுலக்கா, இன்னொரு தேங்காய் வாங்கலான்னு போனேன். அதுக்குள்ள நீங்களே வாங்கன்னு போலான்னு சொல்லிட்டீங்க, அதான்க்கா. ஓ அப்படியா நிலம்பரி, சரி நிலம்பரி, சரி போ, டாக்டர் வெயிட் பண்ண போறாரு. என்னக்கா என்னாச்சு? நேத்துல இருந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க. இல்ல கோவில்ல தேங்காய் அழுகிருச்சுல, அதான் நிலம்பரி. அதுக்கு என்னக்கா இப்போ? இல்ல ஒரு மாதிரி மனசுல கஷ்டமா இருக்கு நிலம்பரி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, கவலைப்படாதீங்க. சரி அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். போ நிலம்பரி. நிலம்பரி, சொல்லுங்கக்கா. இல்ல குலதெய்வ கோவிலுக்கு போலான் இருக்கோம். ஏன்க்கா திடீர்னு? கொஞ்சம் அபசகுணமா நடக்குதுல, அதான் ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோமே. ஓ அப்படியாக்கா, சரிக்கா போயிட்டு வரலாம்க்கா. எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரீயான்னு கேளுங்க, போயிட்டு வந்துடலாம்க்கா. சரி நிலாம்பரி. என்னக்கா இவ எவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. இல்லன்னு வாழையவதான். சரி விடுங்க, அவதான் சரின்ட்டால, அது வரைக்கும் போதும்க்கா. இவ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா சரிதான்க்கா. இவ என்ன பண்ண போறா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. ஏங்கா நீங்க வேற இவ சொத்துனே அலையறாக்கா. இதுல இவ பொண்ணுக்கு உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. என்னக்கா பண்றது? இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு என் பையனுக்கும் அவ பொண்ணுக்கும் பிடிக்க வேணாமான்னு இவ சொல்லிட்டு ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிருவா. பையனும் பொண்ணும் தானே கஷ்டப்படணும். அது என்னமோ நியாயம்தான்க்கா. ஏக்கா நைட்ல இருந்து சாப்பிடல, வாங்க சாப்பிடலாம். ஆமா சௌந்தர்யா, இதே நினைச்சிட்டு இருந்தோம். நமக்கு தான் தலை சுத்தல் வந்துருவா. சரிக்கா. ஆமா, நம்ம தான் காலையில சமைக்கலையே. சிம்ரனா சமைச்சா? ஆமாக்கா, அவதான் ஒத்தையில இருந்து சமைச்சிருக்கா. நீலாம்பரி கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலக்கா. அவளால சொல்லி புரிய வைக்க முடியுமா? கொஞ்சம் கூட மாட ஏதாவது ஹெல்ப் செஞ்சா என்னவா? எங்கக்கா அவ செய்வாளா? போங்கக்கா. சிம்ரன் மட்டும்தான் ஒத்தையில இருந்து செஞ்சுட்டு வந்திருக்கா. அப்புறம் சௌமியா வந்து ஹெல்ப் செஞ்சாலாம். ஓ அப்படியா சௌந்தர்யா, சரி வா போலாம். வாங்க டாக்டர். வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு தேவ அப்படி கோவமா இருக்கா? வேற எல்லாம் என்ன, இந்த வீட்டுனாலதான். ஏன் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, இந்த அன்பை லவ் பண்ணணும்னு இவ்வளவு நினைச்சுக்கிட்டே இருக்கா. அவன் ஒரு எட்டு கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிறான். சௌமியா அன்பை லவ் பண்ணல, அது வரைக்கும் என்னத்த? அதுலதான் அவளுக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்குடா. ஏன் என்னாச்சு? நேத்துல இருந்து அப்படிதான் உளறிக்கிட்டே இருக்கா. அவ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன், அவ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன்னு. இருக்கலாமே நல்லா சொல்லி புரிய வைங்க. என்ன மைனா, என்ன பார்த்த? என்னாச்சு? எதனால அவ காதல் இருக்குன்னு கண்டுபிடிச்ச? நான் அன்பு மாமாவை பார்க்க போனேன். சரி, அங்க இந்த சௌமியா நின்னுட்டு இருந்தாக்கா. அவ நிக்கிறதுல உனக்கு ஏமா சந்தேகம்? நிக்கிறதுல சந்தேகம் இல்ல, அவ மூஞ்சில அவ்வளவு ஹாப்பினஸ். எதனாலனே தெரியல. என்னன்னு தெரியல, பார்த்த உடனே கண்டுபிடிச்சா. அது இல்லாம ரெண்டு பேரும் கதவை தாள் போட்டு உள்ள ரூம்குள்ள இருந்தாங்க. வேலை விஷயத்துல அன்பு மாமா என்னைக்குமே ரூம்லாம் லாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முக்கியமான ஃபைல் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு லாக்கே பண்ண மாட்டாங்க. அப்போய் அன்பு மாமாட்ட கேட்ட போது மெயில் அனுப்பிச்சுடுறா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா லேப்டாப் எதுவுமே இல்ல. இதுல சந்தேகப்படுறது கரெக்ட் தானே? இப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்களா? அதுதான் எப்படி பண்றதுன்னே தெரியல. ஆனா அவ கன்ஃபார்மா லவ் பண்றா, நல்லாவே தெரியும் எனக்கு. அன்பை கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல வேணும்? அதுதான் ஒண்ணு புரியல, என்ன பண்ண போறேனே தெரியல. சரி வெயிட் பண்ணுங்க, பொறுமையா யோசிக்கலாம். அம்மாத்த எதுக்கு என்ன வர சொல்லியிருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, நேத்து இந்த கோவில்ல தேங்காய் அழுகி போயிருச்சு. சரியத்த, அதுக்கும் நான் வந்ததுக்கும் என்னத்த இருக்கு? அதுதான் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, யாருக்கோ பிரச்சனையா. ஓகே,
யாருக்கு பிரச்சனை என்ன ஆக போகுது? ஏதோ தேங்காய் அழுகி போயிருச்சுன்னு ஒரு பூசாரி கிட்ட போய் கேட்க போயிருக்காங்க. சரியத்த இது வந்ததுல இருந்தே அவங்க 2 பேரும் சரியில்லை. ஏதோ ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தாங்க, நான் ஒட்டு கேட்டேன். ஏதோ பிரச்சனை வரப்போதான் குடும்பத்துக்கு, குடும்பம் 2 பிரிய போதும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுதாம்மா நமக்கு நல்ல சான்ஸ். எப்படியாவது நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துரு. என்னத்த சொல்றீங்க? இப்ப என்ன சண்டை நடந்தாலும் அது பிரச்சனையா தான் போய் முடியும். அது இல்லாம குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பிளான் போடுறோமோ அதை கரெக்டா பண்ணணும். அது இல்லாம அந்த பிரச்சனை நமக்கு திரும்பவே திரும்பாது. ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னடி உனக்கு வேணும்? நாங்க பேசிட்டு இருந்தாலே உனக்கு பொறுக்காதா? நீங்க பேசிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லாத, யார் கூட பேசுறீங்கன்னு எனக்கு பிரச்சனை. மேடம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க இப்போ? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் இங்க செக்அப் பண்ணதான் வந்திருக்கேன். யாருக்கு என்ன செக்அப்? உங்க அத்தைக்காக செக்அப் பண்ணதான் வந்திருக்கேன். ஓ, டாக்டருக்கு வீட்டுக்குள்ள வந்துதான் செக் பண்ண முடியாதோ? வாசல்ல நின்னுதான் செக் பண்ணணுமோ? இங்க எனக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கு விருப்பம் இல்ல, அதனால வெளியில வர சொன்னேன். ஆமாமா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்களா உள்ளார வருவீங்களே, இதுவா பெரிய விஷயம்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் இல்ல பார்த்துதான் பேசுறேன். நீங்க பார்த்து பேசினா ஓகே தான். செக்அப் மட்டும் பண்ணிட்டு கிளம்புங்க. தேவையில்லாத வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். இங்க என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. சரி ஓகே, செக்அப் பண்ண வந்தீங்களா? செக்அப் பண்ணமா போய்கிட்டே இருக்கணும், சரியா? இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரலாம், என்ன எப்படி வெளியில துரத்தி விடலாம் அப்படின்னா பிளான் மட்டும் போட்டாதீங்க. இந்த வீட்டை விட்டு என்னைக்குமே நான் வெளியில போக மாட்டேன், ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் செக்அப் பண்ணிட்டு உள்ளார வர வேலையை பாருங்க. இங்கேயே நின்னுட்டு கதை அடிச்சிட்டு இருக்காதீங்க. அத்தை, தயவு செஞ்சு முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு துரத்தி விடுங்க. அத்தை, என்ன பிளான் பண்ணாலும் அசைய மாட்டேங்கிறாளே. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னத்த கவலை? நான் சொல்ற பிளான அதை மட்டும் நீங்க கரெக்டா செய்யுங்க, அது போதும். ஆனா இப்ப எதையும் பண்ணிடாதீங்க, கொஞ்ச நாள் போகட்டும். நீங்க வேணா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏமா இப்ப பண்ணா? அத்தை, இப்ப பண்ணா உங்க மேலதான் சந்தேகம் வரும். தயவு செஞ்சு இப்ப எதுவும் பண்ணிடாதீங்க. என் மேல இப்படி திரும்பும் சொன்னதை மட்டும் செய்யுங்க. எந்த வேலையும் பாத்துறாதீங்க, சரியா மைனா? உனக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு புரியுது. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஒவ்வொரு காயினும் நான் சொல்ற மாதிரி கரெக்டா நவுத்துங்க. இந்த குடும்பம் பிரிஞ்சே போகும். இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி வரணும், உங்க பையனுக்கு வைஃபா எப்படி வரணும் நல்லாவே எனக்கு தெரியாத. நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மைனா, சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் தெரியும் தானே? அது நல்லாவே தெரியுமே. ஆபீஸ்க்கு என்னம்மா? ஏன்னா சௌமியாவுக்கு எதிரியே அங்கதான் இருக்கான். சௌமியாவுக்கு எதிரியா? கோவிலுக்கு போகும்போது பிளான் போடுங்க. கோவிலுக்கு போற இடத்துல நடக்கணும். அவளுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆபீஸ்ல இருக்க அவனை கூட்டிட்டு போகணும், சரியா மைனா? ஏன் என்னாச்சு? ஏன் அவனை கூட்டிட்டு போகணும்? நம்ம உங்க பக்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஆபீஸ்ல இருக்க அவனை நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போயே ஆகணும். என்ன பண்றீங்க? குலதெய்வ கோவிலுக்கும் போங்க, ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க. எப்படிமா கூட்டிட்டு போறது? அதுதான் பிளான் போடுங்க. என்ன பிளான் போடுறீங்களோ கரெக்டா நடக்கும். நான் சொல்ற மாதிரி ஸ்னேகா சௌமியாக்கு ஒரு பிளான் போட்டு நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா நீங்க செய்ய. கண்டிப்பா அவங்க 2 பேரும் பிரியதான் போறாங்க. அப்போ சொத்து பூரா உங்களுக்கு தான். ஸ்னேகா இல்லைன்னா ஜீவா உடஞ்சிருவா, ஜீவலாட ஸ்னேகா உடஞ்சிருவா. அதனால நான் சொல்ற மாதிரி ஸ்னேகாவுக்கு பண்ணுங்க, அது போதும். ஓகேமா. ஐனா புரிஞ்சிச்சுல, நான் சொல்றது கேட்டுக்குவா தானே? என்ன நடந்தாலும் ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு போகணும், முக்கியமா அவனை. ஏன்னா அவன் தான் மெயினானவனே, ஓகேவா? நமக்கு பாதுகாப்பா அவன் மட்டும்தான். மேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா அவனை கூட்டிட்டு போங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அவனை கூட்டிட்டு கண்டிப்பா போவேன். சரி அத்தை, நான் வரேன். சரி மெய், நான் வரேன். என்ன பிளான் போடுறதா இருந்தாலும் ஜாக்கிரதையா போடுங்க, ஓகேவா? 2 பேரும் மறந்துடாதீங்க நான் சொல்றத. சிம்ரனுக்கு தயவு செஞ்சு அங்க போய் ஏதாவது பிளான் போடுற, அவளை இது பண்ற அப்படின்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப நம்ம பிளான் சொதப்பிடும், ஓகேவா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறேன். அங்க எந்த பிரச்சனையும் சிம்ரனுக்கு விடவே மாட்டேன். அவன் பேர் என்ன? ராஜேஷ். அவனுக்கு சௌமியா மேல ஒரு கண்ணு தானே? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா கூட ஏதோ சண்டை போச்சு. அப்ப சிம்ரனுக்கும் அவன் மேல மட்டும்தான் சந்தேகம் வரும். அன்பே அவன் பக்கம் தான் திரும்புவான், ஓகேவா? அப்போ ஸ்னேகா எப்படியா இருந்தாலும் சௌமியா கூடனா அவ வருவா. நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க. அப்ப நம்ம மேல எந்த பிரச்சனையும் வராது. இந்த டைம் கரெக்டா செஞ்சிடலாம். நீ சொல்றது கரெக்டு தான்மா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி அத்தை, ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். சரிம்மா. அன்பை வந்தோடனே பேசுங்க, ஓகேவா? அன்பை ஏத்துக்கலன்னா ஜீவா கிட்ட போய் பேசுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அத்தை, இன்னமா அத்தை முடியல? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, வரேன். நீங்க என்ன நினைச்சாலும் இந்த குடும்பம் பிரியவே பிரியாது. பிரிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. பாத்துக்கலாமே. இந்த குடும்பத்து மேல ஒரு அடி கூட விலக வைக்க மாட்டேனா? பாக்கலாம் சிம்ரன். உங்க இதுல எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ என் இதுலயும் நான் உறுதியா இருப்பேன் சிம்ரன். அவ்வளவு சீக்கிரம்லாம் என் மனசை மாத்த முடியாது சிம்ரன். பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன சந்தேகம் வந்து அத்தை? அப்புறம் அத்தை, இல்ல பேத்துக்கு நான் நின்னு பேசினாலே பிடிக்காது அத்தை. வந்துருவாங்க, நான் வரேன் அத்தை. ஏன் அத்தையே யாரும் அத்தைன்னு கூப்பிடறதுக்குள்ள உரிமை இல்ல. அத அந்த அத்தையே சொல்லல, வேலையை பாருங்க. சரி ஓகே, நீங்க சும்மா அத்தைன்னு கூப்பிடுறதுல அத்தையா மறப்பறாங்க இல்லல? நீங்க என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. அத்தை, நான் வரேன் அத்தை. சில பேத்து கொஞ்சம் பொறாம அத்தை, வேற ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன
பண்றது, நாங்களும் நல்லவங்களா ஆச்சே. என்ன ஒரு நல்லவங்க. அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறது இது நல்ல மனசுதான். என் புருஷனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த கடவுளை நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஓகே அத்தை, வரேன் அத்தை. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவனை கல்யாணம் பண்ணது அவங்க, நான் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் லவ் பண்ணிட்டு இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே தப்பு. ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தயவு செஞ்சு கிளம்பிருங்க அத்தை. கிளம்ப சொல்லுங்க அத்தை. என் புருஷனை கூப்பிட்டனா அவ்வளவுதான் மரியாதையே, கிளம்பிருங்க. சரிம்மா நீ போ. அவர்கிட்டயும் கேட்டுட்டேன் ஓகேன்ட்டாரு. அத்தம்மாக்கிட்டையும் கேட்டுட்டேன் ஓகேன்னாரு. அவர் என்னக்கா சொன்னாரு? அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருமா. நம்ம பசங்க கிட்டதான் கேட்கணும், பெத்து வச்சிருக்கோமே எப்பப்பா முடியல. சரி விடுங்க, நமக்காக வருவாங்கக்கா. ஆமா, போன் அடிச்சு கேட்டு பாப்போம். சரி அக்கா. ஹலோ அன்பு. ஆபீஸ் டைம்ல ஏமா கால் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னம்மா, என்ன கேட்கணும்? என்னம்மா மைனா, காலேஜ் போலையா? இல்லத்த, கொஞ்சம் ஃபீவராவே இருக்கு, அதனாலதான். அம்மா கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அன்பு கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா அத்தை, பேசுங்க. இதுக்கா கோவிலுக்கு போனாலும் அதான்ப்பா. அப்படியாக்கா, சரி பேசுங்கக்கா. மைனா சொல்லுங்கம்மா. பேசு, வெயிட் பண்ணுங்க. இல்லப்பா, குலதெய்வ கோவிலுக்கு போலான்னு இருக்கோம். அம்மா போயிட்டு வாங்கம்மா, நாங்க தனியா சமாளிச்சிருவோம். இல்லப்பா, நீங்க எல்லாரும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லம்மா, எங்களுக்கு ஆபீஸ்லயே அவ்வளவு வேலை இருக்கு, கண்டிப்பா வர முடியாதுமா, சாரிமா. அன்பு, என்ன அன்பு இப்படி பேசுற? என்னம்மா உங்களுக்கே தெரிய வேணாமா, இவ்வளவு பெரிய ஆபீஸ் கட்டி வச்சுட்டு எப்படிமா நாங்க விட்டுட்டு வருவோம்? இந்த ஆபீஸ்ன்னு கட்டி அழுகாதீங்கடா. உங்க நல்லதுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். அத்தை நீங்களுமா? அத்தை என்னடா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும் தான்டா. ஆபீஸ்ல உண்மையாலுமே வேலை அதிகமா, கண்டிப்பா வர முடியாது. மாமா. சொல்லுமைனா. ஆமா, நான் வேணா ஒரு ஐடியா தட்டுமா மாமா? என்னம்மா ஐடியா சொல்லு. ஆமா, நீங்களும் வேலைனே இது பண்றீங்க. ஆபீஸ் ஃபுல்லா வேலைன்னு தானே மாமா இருக்கு. ஆமா. பேசாம ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போலாமா மாமா? நீ என்ன லூசா? அவன் சொல்றது நல்லது தானே, எல்லாரும் ஆபீஸ்னு கட்டி எழுதிறீங்க, கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கட்டுமே. என்ன நீங்க இல்லன்னா வேலை செய்ய மாட்டாங்க, இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம என்ன அவங்க கூடயே போறோம், நம்ம தனியா போலாம். உங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்துரு. ஐயோ என்னம்மா, நான் கேட்டுட்டு சொல்றேம்மா. தானே சொல்ல மாட்டீங்களே, இந்த அம்மாங்களுக்கு எல்லாம் ஒண்ணுனா நீங்க செய்ய மாட்டீங்களே. என்னம்மா பேசுறீங்க? விடு, பரவாயில்ல, என் பையன் கேப்பான்னு நினைச்சா கேட்கல, விடு. ஆமா, நான் கூட என் மருமக கேப்பான்னு நினைச்சே கேட்கல. ரெண்டு பேரும் பேசி வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். அப்ப கூட நீ வருவேன்னு சொல்ல மாட்டேலடா. நான் இன்னும் சௌமியா கிட்ட கேட்கணும், நேஹா கிட்ட கேட்கணும், ஜீவா கிட்ட, குரு கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும்லமா. பிரியா கிட்ட கேட்கணும், அஜித் கிட்ட கேட்கணும், எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணுமா. நான் கேட்டுட்டு சொல்றேன். அஜித் கிட்டே கேட்டுட்டோம், பிரியா கிட்டே கேட்டுட்டோம், நீங்க மட்டும் சொல்லுங்க. பெரிய உலகத்திலேயே இல்லாத ஆபீஸை இவங்க தான் கட்டி வச்சிருக்க மாதிரி பேசுவாங்க. சரி ஓகே, நான் கால் பண்றேன். அம்மா, நான் சொன்ன ஐடியா நல்ல ஐடியா, யூஸ் பண்ணி பாருங்க. சரிம்மா மைனா, நான் யூஸ் பண்றேன், தயவு செஞ்சு அமைதியா இரு. மைனா சொல்ற வேலையை தான் நீ பண்ணல, அவ்வளவுதான் உனக்கு. சரி ஓகேமா. எடி, எங்க தேனாலும் கச்சீஃப காணோம். தெரியலையே, தொலைச்சு ஒரு 1 வீக் மேல ஆயிடுச்சேடி. இப்ப வந்து தேனா எப்படி கிடைக்கும்? நிக்கிறாங்களா, அவங்க கிட்ட கேட்டு பாப்போமா? கேளு. ஹலோ சார். சார்லாம் வேணா, என்னாச்சு, ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல சார், என்னோட கச்சீஃப காணோம். கச்சீஃப காணுமாடா? எப்ப காணா போச்சு? ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே காணோம் போயிருச்சு. ஓ 1 வீக் ஆயிடுச்சு. என்ன கலர் கச்சீஃப்? ஒரு பிங்க் கலர் கச்சீஃப்ங்க. ஓ அந்த கச்சீஃப் உங்களோட தானா? இப்படியே அந்த பொண்ணை பாத்துட்டடா. நேரம் சைலண்டா இருக்கியா? இந்த கச்சீஃப் என்கிட்ட தான் இருக்கு, வீட்ல இருக்கு, நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கச்சீஃப், நான் எங்கேயோ தொலைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். இல்ல, நான் தான் வச்சிருக்கேன், கண்டிப்பா நாளைக்கு எடுத்துட்டு வந்து தந்துறேன். ஓகேங்க. மச்சான், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டடா. டேய் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? ஏன்டா அந்த பொண்ணை பாக்கணும்னு சொன்னியே? எனக்கு அந்த பொண்ணு கிட்ட எந்த ஃபீல்மே வரலையே. அப்ப சருக்கு யார்கிட்ட வருது? சொன்னா திட்டுவேன், இதெல்லாம் எனக்கு தேவையா? சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு யாருன்னு. டேய் உண்மையாலுமே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா, ஒன்னும் புரியலடா. ஆசைப்பட்ட கச்சீஃபுக்கு சொந்தக்காரி அவளா இருக்கணும்னு நினைச்சேன்டா. இப்ப வேற பொண்ணுங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. ஏன்டா இப்ப அந்த பொண்ணு கிட்ட காதல் சொல்றா? இல்ல, எனக்கு தேவையான பொண்ணு கச்சீஃபுக்கு சொந்தக்காரி பொண்ணு தானே. கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியில வா மச்சான். இப்படி நீ கன்ஃபியூஷன் ஆனே ஒன்னும் நடக்காதுடா. நான் மனசு ஃபுல்லா கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு தான் மனசுல வச்சிருந்தேன். பட் எனக்கு என்னமோ புரியலடா ஒன்னும். அந்த கச்சீஃபுக்கு சொந்தக்காரி அவளா இருக்கணும்னு நினைச்சேன்டா. ஏண்டா இந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஒன்னும் புரியல. யார்கிட்ட ஃபீலிங் இருக்குன்னு பாத்துருவாங்க மச்சான். எனக்கு அந்த கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணுதான் லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஃபீல் வரமாட்டேங்குது. இப்ப நீ என்ன பண்ண போற? நோ ஐடியா, ஒன்னும் புரியலடா. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? பெர்மிஷன் வாங்க போயிட்டு இருக்கோம். என்னாச்சும், உடம்பு எதுவும் சரியில்லையா? எருமை நல்லா தானே நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்டேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண். என்ன செய்ய பெர்மிஷன்? அம்மா போன் அடிச்சிருந்தாங்க, ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, தான் ஆபீஸ் போலான்னு. ஆபீஸா? சரி ஓகேங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு நல்லாதான் இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, குலதெய்வ கோவிலுக்கு போறாங்களாம். நாங்க ஓகே சொல்லிட்டோம், அவங்க மண்டைய கழுவி கொஞ்சம் ஓகே சொல்ல வைக்கணும்ல. ஓ ஆபீஸ்ல இருக்கவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அத மண்டைய கழுவுறதுக்காக நீங்க போறீங்க? ஆமா அருண், அதுக்காக தான் போறோம். மச்சான், யார் மேல ஃபீலிங் இருக்கு நான் கொண்டு வரேன்டா. எப்படி?
எத்தனை நாள் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 10 நாள் ஆகும்ண்ணா. தேங்க்ஸ்மா. ஏன்னா எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல, பின்னாடி புரியும். டேய் மச்சான், நான் புரிய வைக்கிறேன்டா. என்னமோ பண்ணி தொலைடா. ஆமா, 10 நாள் என்ன பண்ண போறீங்க அந்த கோவில்ல? சும்மா அப்படியே கோவில் போயிட்டு நல்லா சுத்திட்டு வரலான்னு. அப்படினாலும் 10 நாள் என்னத்துக்கு? ஏன்னா ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்களாம். ஓ அப்படியா, ஓகே சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஒரு கல்ல 2 மாங்காய், சூப்பர். ஓகே அருண் வரோம். விஜய் பாய். போயிட்டு வாங்க. நன்றிமா 10 நாள் கேப் கொடுத்ததுக்கு. ஏன் நாங்க எல்லாமே நிம்மதியா இருக்கலாம்டா. நீங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒண்ணு புரிய வைக்கணும், அதுக்காக. சரி ஓகே விஜய். சரி வரோம் அருண். பெர்மிஷன் கேட்டீங்களா? அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். சரி ஓகே பாய்ங்க. ஓகே அக்கா, போயிட்டு வாங்கக்கா. சரி ஓகேண்ணா. முதல்ல அந்த சாமி கிட்ட எனக்கு கொஞ்சம் மூளை கூடன்னு வேண்டிட்டு வாங்கக்கா. உனக்கு தானே வேண்டிடுவாங்க, என்னமா? வேண்டிடுவேன். மூளை எனக்கு இல்ல, அதோ பேசிட்டு இருக்காங்களே அந்த அக்காவுக்கு. ஓ உங்களுக்கானா? ஓகேண்ணா. அதுல விழுந்துட்டே விழுகாத மாதிரி நடிக்கிற பாத்தியாமா? நீங்க என்ன சொல்லும் போது? சரி ஓகே, போய் 10 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. திடீர்னு கோவிலுக்கு போகணும்னு சொல்றாங்க, எதுக்குனே தெரியல. நீங்களும் நாங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீங்க இல்லாத போதே எங்களுக்கு என்ஜாய் தானே. அதெல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களோட கஷ்டம். அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீ கவலைப்படாத. அங்க ஒரு 10 நாள் என்ஜாய் பண்ண போறோம்பா. சரி வந்து என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் ஓகே, பார்த்து சொல்லிடலாம். சரி ஓகே, நாங்க பெர்மிஷன் கேட்டு வந்துறோம். நீங்க அது வரைக்கும் இங்கே நின்னுங்க. இது வரைக்கும் மாமா எதுக்குமா? கொஞ்ச நேரம் தானே நின்னுங்களே. சரி ஓகே அருண் வரோம். போயிட்டு வாங்க ஐஷு. இவன் வயசு ஏன் இவ்ளோ தடுமாறுது? எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சொல்லுடா, எதுக்குடா எல்லாத்தையும் கூப்பிட்ட? நீ மீட்டிங் வைக்கிறேன்னா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. என்ன கூப்பிட்டேனா ஒரு ஸ்டாஃப்டா. இப்போதைக்கு நீ என் சொந்தக்கார பொண்ணாவே இரு. பிரச்சனையே நமக்கு தான்ப்பா. என்ன சண்பு, என்ன பிரச்சனை? வீட்ல இருந்து அம்மா கால் பண்ணிருந்தாங்க. ஓகேடா, போய் பேசிட்டு வா. ஆமாமா, எனக்கு பேசவே தெரியாது பாரு. என்னென்ன பிரச்சனை, என்னாச்சு? நம்ம அம்மாக்கள்லாம் முடிவு பண்ணிருக்காங்களா குலதெய்வ கோவிலுக்கு போறதுன்ட்டு. அவங்க எல்லாமே நம்ம சமாளிச்சிடலாம்டா, போயிட்டு வர சொல்றா. உனக்கும் அதுதானே தோணுச்சு. இதே தானே என் அம்மா கிட்ட சொன்னேன். ஓகே, என்ன சொன்னாங்க அத்தை? செவட்ல விடாத குறையா திட்டி அனுப்பிச்சு விட்டாங்கடா. ஏண்டா, நம்ம எல்லாரும் வரணுமா அம்மாக்காக, இத கூட செய்ய மாட்டோமா? அதுலயும் அத்தையும் அம்மா பண்ண டிராமா இருக்கே, முடியலடா. தெரியலடா, நேத்துல இருந்து இப்படிதான் நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே போலாமா? ஏன்னா ஆபீஸ் வேலை தானே சுத்திட்டு இருக்கோம். ஒரு 2 நாள் லீவ் போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோமா? இத சொன்னது யாருன்னு சொல்லு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என் மாமா பெத்து வச்சிருக்காரு மைனான்னு, அவதான். ஓ, முறை பொண்ணுதான் சொன்னதா? அவளை முதல்ல அடிச்சா சரியா போகுது. ஓகேப்பா, நீங்க என்னமோ பேசுங்க, நான் வரேன். ஏய், எங்க போற? ஆபீஸ கூட்டிட்டு போனாலும் சரி, இங்கே விட்டுட்டு போனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் ஸ்டாஃப். ஏதாவது பிளான் போடுங்களேன், என்ன பண்றது? இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது குரு. உன் மாமா பொண்ணுன்னு ஒருத்தி இருக்காளே, அவளே போட்டு கொடுத்துருவா. ஆபீஸ் வேலையே இங்க இருக்கலாம்னு சொன்னாலும் உன் மாமா பொண்ணு செம்ம பிளான் போட்டு கொடுத்துட்டாலே, அப்புறம் என்ன? இப்ப என்ன பண்றது, ஒண்ணும் புரியலையே. சரி ஓகே, சௌமியாவும் சொல்லிட்டு இருந்தா கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு. எல்லாரும் போயிட்டு வந்துடலாமேனா? சௌமியா, நீ எப்ப சொல்லிட்டு இருந்த? இல்ல, எனக்கும் ஸ்னேகாவுக்கும் மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால போயிட்டு வரலான்னு சொன்னோம். சூப்பர்மா சூப்பர். ஓகே, அப்புறம் தான் பிளான் போட்டீங்களே, போயிட்டு வரலாம். என்ன குரு, ஜீவா ஓகே தானே? நம்ம வீட்டு மகாராணிங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்னடா வேணும், போயிட்டு வந்துடலாம். ஆமா, இப்ப காலேஜ் அக்காக்கெல்லாம் கண்டிப்பா ஓகே சொல்லிருப்பாங்க. பிரியாவும் ஐஷுக்கும். ஆமால, அவங்களுக்கு காலேஜ் வேற இருக்குல்ல. அண்ணா, உன் தங்கச்சியை பத்தி நீ கவலைப்பட வேணாண்ணா. வா பிரியா, என்ன காலேஜ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம்? அது ஒண்ணும் இல்ல, அம்மா போன் அடிச்சு ஆபீஸ்க்கு போ சொல்லியிருந்தாங்க, அதனாலதான். ஏண்டி என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா காலேஜ்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு போய் ப்ராப்ளம் வரப்போதா? அம்மா எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போலான்னு சொன்னாங்க. ஆமா, இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. அதுதான் மாமா, நாங்களும் போறோம். எங்களுக்கும் ஆசையா இருக்கு. உங்களெல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணலான்னு தான் இங்க வந்தேன். ஓகே, உங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க? அவங்க எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் போய் ஏதாவது பிளான் போட்டு கூட்டிட்டு வந்துருங்களேன்னு சொன்னாங்க. பாத்தியாடா, சூப்பர் அம்மாடா, நல்ல ஐடியா போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அதுதான் நம்ம வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அதனாலதான். என்னம்மா, இப்போ நீ வந்து சொல்லணும். ஆமா மாமா, ஆமா நான் போலாமா? ஆமாண்ணா, எங்களுக்கும் காலேஜ்ல ரொம்ப இதா இருக்குண்ணா. அம்மா, பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோண்ணா. அப்போ பிளான் பக்காவா போட்டுட்டு தான் 2 பேரும் வந்திருக்கீங்க. ஆமா, நான் போலாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சௌமியா, ஸ்னேகா சொல்லுங்க. நாங்க தானே சொல்லிட்டோம். எதுவா இருந்தாலும் இவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. நான் போலாண்ணா. நாங்களும் நீங்க வரதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு போலான்னு. ஐயோ, இதுக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம்? உங்களை யாருமா வர சொன்னது? என்ன பண்றதுன்னா, உங்க மைண்ட் வாய்ஸ் கழுவிடலாம்னு சொல்லி வந்தோம். நீங்களே கழுவிட்டீங்க போல. சரி ஓகே, லீவ் போட்டு வந்துட்டோம்ல. இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதா? குரூப் போலாமா? வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. ஆமாமா, அங்க இருந்து எப்படி வந்த? ஆட்டோ. அப்ப இங்க இருந்து ஆட்டோலயே போயிரு. ஏன் நீ கூட்டிட்டு போலன்னா எனக்கு அண்ணால நினைச்சியா? அண்ணா, என்னம்மா தங்கச்சி? அண்ணா எங்களை வீட்ல கூட்டிட்டு போய் விடுனா. சௌமியா வரியாடி? வேற என்னடி பண்றது, வரதான் செய்யணும். ஹலோ, இங்க நீ ஒரு ஸ்டாஃப் மா, எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்.
சார் லீவ் எங்க கேட்கணும் எங்க கொடுப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் சார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சௌமியா போலாமா? போலாமே. ஸ்னேஹானி நான் இல்லாமையா? நானும் தான். இது என்ன கூத்து, எல்லாரும் போயிட்டா இங்க யார் பாத்துக்கிறது? ஒரு நாள் நீங்க 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. அம்மா வீட்டுக்கு டக்குன்னு வர சொன்னாங்க, நாங்களே வீட்டுக்கு தான் வர போறோம். அப்ப இன்னைக்கு லீவா? போலாமே. ஆபீஸோட போறோம் தெரியும்ல. ஆபீஸோடயா? ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்டா. சரி ஓகே மாமா போலாம். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும்